ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பாத்ரூம் க்ளீனிங் டிப்பு தாங்க சொல்ல போகிறேன். சில பேர் பாத்ரூம் க்ளீன் பண்ணுற வேலையே பெரிய வேலையாக இருக்குங்க. என்ன தான் பண்ணாலும் பாத்ரூமில் இருக்க கரையை க்ளீன் பண்ணவே முடியாது. கை வலிக்க தேய்ச்சிக்கிட்டே இருப்பாங்க. என்ன தான் தேய்ச்சாலும் அந்த கரை போகவே போகாது. அதுக்கான உங்களுக்கு சிம்பிளாக 10 நிமிட்ஸில் பாத்ரூம் க்ளீன் பண்ணுறதுக்கு சூப்பரான ஒரு டிப்பு தாங்க சொல்ல போகிறேன். வீட்டில் இருக்க பொருளை வச்சே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு கிளாஸ் தண்ணியில் அரை கிளாஸ் வினிகர், சோடா உப்பு 2 டேபிள் ஸ்பூன், துவைக்கிற பொடி, நம்ம வீட்டில் எந்த பொடி துவைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோமோ அந்த பொடியை நீங்கள் எடுத்துக்கலாம். அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன். ஆஃப் லெமன், அதை நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க. அதில் பிழிஞ்சு விட்டது நல்லா முறை பொங்கி அப்படியே வரும். அந்த மிக்சர் என்ன பண்ணுங்கள், ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அதை பாத்ரூமில் கொண்டு போய் கரை இருக்கிற இடத்துலலாம் அப்படியே ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிட்ஸ் அல்லது ஒரு ½ அன் ஹவர் கூட அப்படியே விட்டுருங்க. அது நல்லா ஊறி அந்த கரையெல்லாம் அப்படியே எடுத்துகிட்டு வந்துடுங்க. அப்போ நீங்கள் லைட்டாக தேய்ச்சாலே போதும், அப்படியே கரையெல்லாம் இருக்கிற இடம் தெரியாமல் போயிடுங்க. இது வீட்டில் இருக்க பொருள் தான், நீங்களும் ரொம்ப சிரமப்பட தேவையில்லை. பாத்ரூம் நல்லா க்ளீனாக இருக்கணும். பாத்ரூம் க்ளீனாக இருந்தால் தானேங்க எந்த ஒரு டிசீஸும் நம்மளை அண்டாது. அதனால் இந்த டிப்பை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களை வந்து சேரும். பாய்.